திண்டுக்கல் அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட்டில் பூக்களின் வரத்து அதிகரித்திருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வீரமணிகண்டன் இணைகிறார். வணக்கம் வீரமணிகண்டன், எந்தெந்த பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது, எந்தெந்த பூக்களின் விலை குறைந்திருக்கிறது, வரத்து அதிகரிப்பால் வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக பத்மநாபன், திண்டுக்கல் சுற்றி உள்ள பகுதிகளில் வெள்ளோடு, தளிக்கம்பட்டி, சின்னாரப்பட்டி, அதிகாரிப்பட்டி, கொசவப்பட்டி பகுதிகளில் அதிகமான விவசாயமே பூ விவசாயம் தான். இங்க விளைவிக்கக்கூடிய பூக்கள் அனைத்துமே அங்கிருந்து வாகனங்கள் மூலமாக திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. திண்டுக்கல் பூ மார்க்கெட்ல இருந்து அதிக அளவு பூக்கள் கேரளாவுக்கு தான், குறிப்பாக 80% பூக்கள் கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் அனுப்பப்படுகிறது. இது மட்டும்தான் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. தற்போது நீங்க பார்க்கலாம் அந்த காட்சிகளை. வைகாசி மாதம் முதல் முகூர்த்த அன்னைக்கு என்பதாலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே கோடை மழை தற்போது பெய்து வருகிறது. இதனால பூக்களின் விலை சற்று இருமடங்காகவே உயர்ந்துள்ளது. கடந்த மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால பூக்கள் வரத்து குறைவாக இருந்தது. அதனால பூக்கள் விலை கணிசமாக உத்தது. தற்போது பூக்கள் வரத்து குறைவாலும் முகூர்த்த தினங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் இருப்பதாலும் பூக்கள் விலை குறிப்பாக மல்லிகைப்பூ எப்பயுமே கிலோ 1000 முதல் 2000 வரை போகும். தற்போது மல்லிகைப்பூ விலை குறைவாக காணப்படுது. கிலோவே 600 ரூபாயிலிருந்து 700 தான் போகுது. அது வாசனை திரவிய தொழிற்சாலைக்கு அதிகமாக கொண்டு போறாங்க. முதல் தரமான மல்லிகைப்பூ 600 முதல் 700 வரையும், இரண்டாவது தரமான மல்லிகைப்பூ 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதே போல் பார்த்தா திண்டுக்கல் பூ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா முல்லைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கும், செவ்வந்தி பூ கிலோ 200 முதல் 300 ரூபாய்க்கும், அதே போல் கனகாம்பரம் அதிக அளவாக 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அரளிப்பூ 300 ரூபாய், சம்மங்கி கிலோ 20 ரூபாய்க்கும், ரோஸ் 100 ரூபாய்க்கும், அதே போல பயன்படுத்தக்கூடிய பட்டன் ரோஸ் என்று சொல்லக்கூடிய முதல் தரம் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போல் ஜாதிப்பூ 500 ரூபாய்க்கு விற்கப்படுது. தற்போது இந்த பூ மார்க்கெட்டை பொறுத்தவரை மல்லிகைப்பூ வரத்து அதிகமாக இருந்தாலும் கூட விலை போகவில்லை. மற்ற பூக்கள் அனைத்துமே இருமடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த மாதங்களில் வெறும் இந்த பூக்கள் விலை 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு விற்பட்டது. தற்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் தான் கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூ 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது மாதிரி இருமடங்காக திண்டுக்கல் பூ மார்க்கெட்ல உயர்ந்திருக்குது. காரணம் கோடை மழை அதிகமாக இருக்கிறதுனால அவ்வப்போது பெய்து வருகிறது. அதனால வரத்து கம்மியா இருக்கிறது. இதனாலும் தற்போது இந்த மாதம் கடைசி 29ஆம் தேதி வரை சுபமுகூர்த்த தினங்கள் அதிகமாக இருக்கிறதாலும் இந்த பூக்கள் விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த சுபமுகூர்த்த தினம் முடிந்தால் மட்டுமே பூக்கள் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. 14 காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி வீரமணிகண்டன்.